உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பிரதமர் மோடியை சந்திக்கும் விவகாரத்தில் உண்மைக்கு மாறான தகவலை நயினார் நாகேந்திரன் கூறுவதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அவரை சந்திப்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். ஆனால் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை. அதன் காரணமாக அவர் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். இந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். ஓபிஎஸ் அவர்கள் என்னிடம் கோரிக்கை வைத்திருந்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்ப்பதற்கு நான் ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து ஓபிஎஸ் அவர்கள் சற்று முன்னதாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதில் நயினார் நாகேந்திரன் அவர்களை இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி நான் எனது கைபேசியிலிருந்து 6 முறை தொடர்பு கொண்டேன். அதனை நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுக்கவில்லை. அதன் பிறகு அவருக்கு ஒரு SMS செய்தேன். அதற்கும் அவர் எந்த விதமான பதிலும் அனுப்பவில்லை. அதனை தொடர்ந்துதான் பிரதமருக்கு நான் கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியாகி இருந்தது. அந்த பத்திரிகையை பார்த்து கூட எந்த விதமான பதிலையும் அவர் அனுப்பவில்லை. எனவே நயினார் நாகேந்திரன் பொய் பேச வேண்டாம், இனியாவது அவர் உண்மையை பேச வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.